கௌதம் வந்து எப்படியோ வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாருமே கௌதம வந்து, "நீ வந்து இந்த வீட்டு புள்ள தான். இதுக்கப்புறம் நீ வந்து இந்த வீட்ட விட்டு வெளிய போறதா இருந்தா எங்கள எல்லாருமே வந்து வெளிய கூட்டு போயிடு. நாங்களும் வந்து வந்துர்றோம்." அந்த மாரி வந்து எல்லாருமே வந்து வீட்ல வந்து கௌதம வந்து ரொம்பவே தூக்கி வச்சு பேசுனாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம அஞ்சலிக்கு வந்து எரியுது, வயிறு எரியுது. எதுக்கு இவன வந்து இவ்ளோ தூக்கி வச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்ல. இவன வந்து எதுக்காக வந்து இந்த வீட்ல வந்து கொண்டு வந்திருக்கணும் மறுபடியும். இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து ஒரு வேலை சொன்னா உருப்படியா ஒரு வேலைய கூட செய்ய தெரியறதில்ல போல. நான் வந்து எவ்வளோ கரெக்ட்டா வந்து பிளான போட்டு கௌதம வந்து வெளிய அனுப்பிச்சு விட்டேன். ஆனா அந்த எஸ்எஸ்கே வந்து அதையும் வந்து மிஸ் பண்ணி தொலைச்சுட்டானே. இவனெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஆணியும் புடுங்க முடியாது போல. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி வந்து பயங்கரமா வந்து கடுப்பாயிட்டாங்க. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கு வந்து ஒரே இப்போ வந்து அஜால் குஜால் தான். எல்லாருமே ஒரு பக்கம் சோகத்துல இருந்தாலுமே பரவால்ல. ஆனா நம்ம இலக்கியா, அதுக்கப்புறம் வந்து கௌதமும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரொமான்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஒரு டூயட் சாங் வேற அப்படியே போகுது பேக்ரவுண்ட்ல. ஓகே. ஹனிமூனுக்கு போனத வந்து இங்க வந்து ஹனிமூன்லேயே வந்து இத தான் வந்து கௌதம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வந்து ட்ரை பண்ணேன். ஆனா வந்து என்னால வந்து சொல்ல முடியல. அத்த தான் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து அன்னைக்கு வந்து நான் சொன்னத வந்து மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. என் மனசுல இருக்க பாரமே வந்து குறைஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து கௌதம் கிட்ட வந்து ஓப்பனா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி பேசிட்டாங்க. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே வந்து சும்மா இருக்க மாட்டாரு. கௌதம் வந்து இவ்வளோ அழகான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது. ஆனா அந்த வாய்ப்ப வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே. மறுபடியும் வந்து கௌதம் வந்து வருவானா? வரமாட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே. அப்படின்ட்டு நம்ம எஸ்எஸ்கே வந்து வெயிட் பண்ணுறாரு. சரி, ஓகே. சந்தர்ப்பம் என்ன கிடைக்காமையா போயிடும். ஆனால் இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருப்பான். அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா தான் வந்து பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து திங்க் பண்ணுறாரு. சரி, ஓகே. இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் இது வந்து வருது, ஆஃபர் வந்து வருது. அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே கன்சல்டன்சிக்கும் அதுக்கப்புறம் கௌதம் கன்சல்டன்சிக்கும் வந்து ஒரு வந்து போராட்டம் வந்து நடக்குது. அந்த போராட்டத்தில் வந்து யார் வந்து வின் பண்ண போகிறாங்க, இதை வச்சு கௌதம் வந்து தூக்கிடலாம் எப்படியாச்சும் வந்து இந்த இந்த இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து பிளானை போட்டிருக்காரு. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோடைய சுயரூபம் எல்லாமே வந்து எல்லாருக்கும் வந்து தெரிய வருது. என்ன சுயரூபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏண்டி அஞ்சலி நாயே, உனக்கு வந்து நான் எவ்வளோ வந்து இது பண்ணேன். என் அண்ணனை வந்து துரத்தி விட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து குடைச்சல் கொடுத்தேன். அதையெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு நாங்கள் வந்து எவ்வளோ வந்து இது பண்ணோம். ஆனால் நீ வந்து இப்படி வந்து மாறி இருப்ப, இப்படி வந்து இவ்வளோ பெரிய பொய்யை வந்து சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. அப்படின்ட்டு நம்ம கார்த்தி வந்து பயங்கரமா அஞ்சலிய வந்து போட்டு பொளந்தெடுக்கிறாரு. எதுக்காக பொளந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது நம்ம கார்த்திக்கு. தெரிய வந்ததும் கார்த்தி வந்து என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டுப்பாங்க. பாய் பாய். சீ யூ. டாடா.